தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் பாஜகவின் பணி என்னன்னு நான் சொல்கிறேன். அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சியை, ஒரு மக்கள் மத்தியில் நீண்ட காலமாக இருந்த ஒரு கட்சியை குழி தோண்டி பாஜக இந்த தேர்தலில் புதைச்சிருவாங்க. அதுதான் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவின் ஒரு மிகச்சிறந்த பங்களிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதிமுக அழிவை பற்றி பேசக்கூடிய அக்கா ஜோதிமணி அவர்கள், ஏற்கனவே நம்ம முதலமைச்சராக இருந்த ஒரு கட்சி, ஒரு நாட்டை, பாரத தேசத்தையே ஆண்ட ஒரு கட்சி, குறிப்பாக தமிழ்நாட்டிலும் ஆண்டு கொண்டிருந்த ஒரு கட்சி, இன்றைக்கு திமுகவுடைய குறிப்பாக அண்ணா அறிவாலய கக்கூஸ் பாத்ரூமை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு சிந்தனை இல்லாமல், ஒரு வெட்கம் கூட இல்லாமல் இன்னைக்கு திமுகவை பேசுகிறது. இது எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெற்றதோ, அதே போல சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஒரு மகத்தான வெற்றியை பெறும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் நான் நினைக்கிறேன். நீங்கள் மற்ற கட்சிக்கும் இந்த திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுங்களா? மற்ற கட்சிகள் கூட்டணி நேரத்தில் அதிமுக போகும், தொகுதியில் வெற்றி பெறும், முடிஞ்சளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்யும். அதுக்கப்புறம் அதிமுக என்ன விமர்சனம் பண்ணால் அது அவங்க கலந்து போயிடுவாங்க. அது நீங்கள் அவங்களும் கேட்டுங்க, எங்கள் கட்சி தப்பு செய்தால் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் திமுக கட்சி எப்படி தெரியுங்களா? அந்த தொண்டர்கள் தான் கொத்தடிமைங்கிறாங்கன்னா, இவர்கள் அதுக்கும் மேலே நம்ம எதுக்கு கட்சி ஆரம்பிச்சுக்கிறோம், ஏன் ஆரம்பிச்சுக்கிறோம் தெரியாமலே இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த சிபிஎம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா, இந்த காங்கிரஸ், இவங்கெல்லாம் அந்தந்த கட்சிக்கு பெயர் தான் தலைவர்கள். ஆனால் இவங்க எல்லாமே திமுக காரங்க. கொஞ்சம் கூட ஒரு அரசியல் களத்தில் நம்ம ஒரு தலைவர்ன்ற ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். அவங்க கேடுகட்ட ஒரு செயல் செய்வதற்கு திமுகவிற்கு இப்படியெல்லாம் இவங்க பூஜை உட்காராங்கன்றதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும்.